العالمين والعاقبة للمتقين وصلى الله وسلم على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم بتقوى الله وامتثال أوامر الله. அண்ட கோடிகளை படைத்து அவைகளை ஆட்சி செய்கின்ற வல்லமையை தன் கைவசம் அமைத்துள்ள வல்ல அல்லாஹு தஆலாவுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. அகிலத்துக்கு அருளாக வந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் கிளையாறுகள் தோழர்கள் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த நல்லடியார்கள் அனைவரின் மீதும் சலாத்தும் சலாமும் சொன்னதன் பின்னால் அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு முற்றிலும் வழிபட்டு அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். புனிதமிக்க ஷஅபான் உடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம். இந்த மாதத்தின் சிறப்புக்கு காரணமாக அமைந்த பராஅத்துடைய இரவு, அந்த இரவை பற்றி குர்ஆன் ஹதீஸ் என்ன விளக்கங்களை எங்களுக்கு முன்னால் வைக்கிறது என்பதை நாம் சற்று ஆய்வு செய்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல் குர்ஆனிலே சூரத்து துஹான் என்று ஒரு அத்தியாயம் உண்டு. அந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன், வல் கிதாபில் முபீன், தெளிவான இந்த குர்ஆனின் மீது வேதத்தின் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொல்கிறான். அதுவும் எதிலே சத்தியம் செய்கிறான்? நாங்கள் பின்பற்றும் அந்த அருள் மறையின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். அப்படி விட்டு என்ன சொல்கிறான்? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, அந்த குர்ஆனை நாம் பாக்கியம் பெற்ற ஒரு இரவையிலே இறக்கி வைத்தோம். இன்னா குன்னா முன்சிரீன், அந்த குர்ஆனை கொண்டு நாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹகீம், அந்த இரவையிலே எல்லா காரியங்களையும் பிரித்து தெளிவு செய்யப்படுகிறது. இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா பராஅத்தை பற்றி சுட்டி காட்டுகிறான். எப்படி சுட்டி காட்டுகிறான்? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத் செய்யப்பட்ட ஒரு இரவையிலே அதை நாம் இறக்கினோம். இப்படி சொல்லும் பொழுது அங்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. லைலத்துல் கத்ருடைய இரவையிலா அல்லது பராஅத்துடைய இரவையிலா என்ற ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்படுகிறது. அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்கிறார்கள்? ஹிய லைலத்துல் கத்ர் அவு லைலத்துன் நிஸ்பி மின் ஷஅபான், லைலத்துல் முபாரகா என்று சொன்னால் அது லைலத்துல் கத்ரை தான் குறிக்கிறது என்றும் சொல்கிறார்கள். அல்லது நிஸ்பு ஷஅபான், ஷஅபான் மாதத்தின் 15வது இரவை குறிக்கிறது என்றும் சொல்கிறார்கள்.
இதை சாதகமாக வைத்து ஊர்களை குழப்புகிறவர்கள் வஹாபிகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? பராஅத்துடைய இரவையிலே எந்த சிறப்பும் இல்லை, அங்கு குர்ஆன் இறங்கவில்லை என்று மழுப்பி அடித்து அந்த இரவையில் எந்த அமலும் செய்யாமல் மக்களை திசை திருப்பி விடுவார்கள். திரும்ப நோன்பிலே லைலத்துல் கத்ரை கொண்டாட அமல் செய்ய முனைந்தால் இங்கு இல்லை, விடயம் இருக்கிறது அங்கே என்று சொல்லுவார்கள். அப்படியும் இப்படியும் சொல்வார்கள். சுன்னத் ஜமாத்தினர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த நாளிலும் அமல் செய்ய வேண்டும், இந்த நாளிலும் அமல் செய்ய வேண்டும். பிரச்சனை முடிஞ்சு. ஒரு நாள் அமல் செய்வதை விட 2 நாள் அமல் செய்வது எவ்வளவு சிறப்பு கூடியது. ஆகவே இதை ஒரு பிரச்சனையாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. நம்முடைய முன்னோர்களான மகான்கள் நமக்கு வழிகாட்ட வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராஅத்துடைய இரவை அமலை கொண்டு ஹயாத்தாக்கினார்களா இல்லையா? சஹாபாக்கள் அப்படி செய்தார்களா இல்லையா? அதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய பிரச்சனையை பேசி 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 சில மனிதர்கள் மௌத்தாகி போய்ட்டார்கள். வாதம் செய்கிறது, வாதம் புரிகிறது, பிரச்சனையை பேசுகிறது. 1400 ஆண்டுகளை இஸ்லாம் தாண்டி விட்டது. இதுவரை சில மனிதர்கள் வருடக்கணக்காக சண்டை தான் பிடிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? நாங்க செய்யறது எல்லாம் பிழை 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 என்று சொல்றான். ஆனா சுன்னத் ஜமாத் நாங்க அவன் என்ன சொன்னாலும் செய்யறது செய்வோம். ரபீல் அவ்வல் மாதம் வந்தால் ரசூலுல்லாஹ் பிறந்த தினத்தை கொண்டாடுவது அது கூடாது, அது அப்படி அது இப்படி. ரசூலுல்லாஹ் மௌத்தானதும் அந்த நாள்ல தான், உண்மைதான். ஏன் நீ அதை பேசணும்? அப்படி பேசி மீலாது விழா கொண்டாடுறதை தடை செய்ய பார்க்கிறார்கள். தஅவத்துல் இஸ்லாம் பணி செய்கிறவர்கள் கொழும்பு மாநகரத்திலே மீலாத் விழா ஊர்வலம் வரும் பொழுது உயர மாடியில இருந்து கண்ணாடியால எட்டி பார்க்கிறாங்க. பள்ளிகளுக்கு காலமெல்லாம் தொழுகிறார்கள். இது என்னப்பா பெரியோது அதிசயம் என்று பார்க்கிறார்கள். இப்படி மீலாத் விழாக்களுக்கு எதிர்ப்பு பேசுறது. ரபீல் அவ்வல் மாதம் வந்தால், ரஜப மாதம் வந்தால் மிஹ்ராஜ், அது அப்படி ஒரு கொண்டாட்டம் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் கனவுல போனார்கள், அந்தஸ்து குறைஞ்சு பேசுறாங்க. ஷஅபான் மாதம் வந்தால் பராத்தி இல்லை, ரொட்டி கொடுக்க தேவையில்லை, அது இல்லை, இது இல்லை, யாசீன் ஓத தேவையில்லை, எல்லாமே இல்லை 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 என்று சொல்லி மௌத்தா போறாங்க. ஆகவே அவங்க போற பாட்டுக்கு போகட்டும், எல்லாம் கண் குழப்பிகள். நாம் என்ன செய்யணும்? நம்முடைய முன்னோர்கள் செய்து வந்தவைகள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பாடானவைகள். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. மிஹ்ராஜை கொண்டாட வேண்டும், பராத்தை கொண்டாட வேண்டும், மீலாது விழாவை கொண்டாட வேண்டும், லைலத்துல் கத்ரை கொண்டாட வேண்டும். எல்லா நல்ல நாட்களும் கொண்டாடப்பட வேண்டும். எல்லா நல்ல நாட்களிலும் அமல்கள் செய்யப்பட வேண்டும். எவன் எதை சொன்னாலும் பரவாயில்லை. அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் அடுத்ததா? ஃபீஹா, அந்த இரவையிலே யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், எல்லா விஷயத்தையும் அல்லாஹு தஆலா தான் அந்த பிரிக்கிறான். அப்படி என்றால் பட்ஜெட் தயார் செய்கிறான். அல்லாஹு தஆலா மலக்குகளின் மூலமாக அந்த ஆயத்துக்கு முஹ்கமுன் மினல் அர்ஸாக் வல் ஆஜால் வ கைரிஹிமா, ரிஸ்குகளை பற்றிய தீர்ப்பு. ஒரு மனிதன் அடுத்த வருடத்தில் எந்த அளவு சாப்பிடுவான், அல்லாஹ்வுடைய ஆர்டர் படி தான் நாங்கள் சாப்பிடுவது. எங்களுக்கு கூடுதலாக கிடைக்கலாம், கொஞ்சம் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். எது எப்படி இருந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு அமைத்ததுதான் கிடைக்கிறது, அமைக்காதது கிடைக்காது. இதுதான் எங்களுடைய அகீதா, எங்களுடைய ஈமான். இந்த ஏற்பாடு எப்ப செய்யப்படுகிறது? பராத்துடைய இரவையிலே செய்யப்படுகிறது. வல் ஆஜால், நாங்க எவ்வளவு காலம் வாழப் போகிறோம், எங்க ஒவ்வொருத்தரும் எந்த நிமிஷம், எந்த மாதம், எந்த வருடம்
மூலம் அது தீர்ப்பு செய்யப்படுகிறது அந்த பராத்துடைய இரவையிலே. அப்படி செய்யப்படுவதனால் தான் அந்த இரவுக்கு பராத் என்ற பெயர் சொல்லப்பட்டது. பராத் என்று சொன்னால் நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கப்படுகிற இரவு என்ற அந்த கருத்தை அது தாங்கி நிற்கிறது. தப்சீர்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். கௌலு இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹா இன்ன லைலத்தன் நிஸ்மி பின் ஷஅபான், ஷஅபான் மாதத்திலே வரக்கூடிய அந்த நடுப்பகுதி 15வது ராவு. அது நான் எப்பொழுது அடைய போகிறோம்? இப்பொழுது இந்த மாதம் பெரிய பள்ளி வாசிலே எடுத்த அந்த தீர்ப்பின் படிக்கு வார வெள்ளிக்கிழமை இரவு பராத்துடைய இரவை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். இந்த பள்ளிவாசலிலும் இன்ஷா அல்லாஹ் வளமை போன்று எல்லோரும் உண்டாக சேர்ந்து யாசீன் ஓதி துஆக்கள் இறைந்து நாங்கள் நல்ல முறையில் கொண்டாட இருக்கிறோம். நோன்பு பிடிக்கின்றவர்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை ராவு, எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ராவு வியாழன் பின்னேரம் ஒரு நோன்பு, வியாழன் ராவு புதன் பின்னேரம் ஒரு நோன்பு, 14 15 நீங்க விரும்பினா 13 14 15 ஐயாமுல் பீல் உடைய தினங்கள் வருகிறது. அது வளமையாக சுன்னத்தாக்கப்பட்ட நாள். அந்த நாட்களிலே நீங்கள் நோன்பு பிடித்துக் கொள்ளலாம். ஆகவே அப்படி ஷஅபானுடைய நிஸ்பு ஷஅபானை நாங்கள் அடைய இருக்கிறோம். அந்த இரவுக்கு பல பெயர்கள் சொல்லப்படுகிறது. யார் சொல்கிறார்கள்? இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வதாக தப்சீர்களில் எழுதுகிறார்கள். சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், எந்த சஹாபியை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள். அப்படி என்றால் இக்ரிமா சஹாபி, ஒரு சஹாபாக்களில் ஒருவர், அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நாளைக்கு லைலத்துல் முபாரகா, பரக்கத்து செய்யப்பட்ட இரவு என்று ஒரு கருத்து இருக்கிறது. அந்த நாளைக்கு சொல்லப்படுகிறது வலைலத்துல் பரா, பராத்துடைய இரவு, வலைலத்துல் ரஹ்மா, ரஹ்மத்துடைய இரவு. இப்படி பெயர்கள் அந்த நாளைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அந்த நாளிலே வமின்ஹா நுஸூலுர் ரஹ்மதி ஃபீஹா லிமா ஃபில் ஹதீஸ், அந்த நாள்ல அல்லாஹ் தஆலா ரஹ்மத்துகளை இறக்கி வைக்கிறான். ஹதீஸிலே வருகிறது இன்னல்லாஹ யர்ஹமு மின் உம்மதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இன்னல்லாஹ அல்லாஹ் தஆலா யர்ஹமு மின் உம்மதி, என்னுடைய உம்மத்துகளுக்கு ரஹ்மத் செய்கிறான். ஹாதிஹில் லைலதி, இந்த இரவையிலே, பராஅத்துடைய இரவையிலே, பி அததி ஷஅரி அக்னாமி பனி கல், பனு கல்ப் என்ற ஒரு கிளையார்கள் அந்த காலத்திலே வாழ்ந்தார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே. அந்த பனு கல்ப் கிளையார்கள் ஆடு வளர்த்தார்கள், அதிகமான ஆடுகள் வளர்த்தார்கள். அப்படியான அந்த ஆடுகளுடைய ரோமங்களுடைய எண்ணிக்கையின் அளவு பாருங்கள், ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறாங்க. அந்த ஆடுகளுடைய ரோமத்துடைய எண்ணிக்கையின் அளவு அல்லாஹ் ரஹ்மத்தை பராஅத்துடைய இரவையிலே பூமிக்கு என்னுடைய உம்மத்துகளின் மீது வருஷிக்க செய்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள் ஹுசூலுல் மக்ஃபிரா ஃபீஹா, அந்த இரவையிலே மக்ஃபிரத் வழங்கப்படுகிறது. ஒரு ஹதீஸை சொன்னார்கள் இன்னல்லாஹ யக்ஃபிரு லிஜமீஇல் முஸ்லிமீன ஃபீ தில்கல் லைலா, அந்த இரவையிலே எல்லா முஸ்லிம்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் என்று அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இன்னல்லாஹ தஆலா அஅதா ரசூலஹு ஃபீ தில்கல் லைலத்தி தமாமஷ் ஷஃபாஅ, ஷஃபாஅத் செய்கின்ற அந்த வாய்ப்பு இருக்கிறதே ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்பட்டது இந்த இரவையிலே தான். நாங்கள் எல்லோருமே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எங்களுடைய அமலை நம்பாத அளவுக்கு நாங்கள் அமல் செய்கிறோம், தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், இன்னும் எத்தனையோ அமல்கள் செய்கிறோம். ஆனா அந்த அமல்களுக்கு நாங்கள் வைக்கிற நம்பிக்கை கூட
எங்களால் 100க்கு 100 ஷுவர் என்று சொல்ல முடியாது. ஆனால் கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக மண்டாடி எங்களை கரை சேர்ப்பார்கள் என்ற விஷயத்திலே எங்கள் எல்லோருக்குமே அசையாத நம்பிக்கை இருக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பை, அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்பொழுது வழங்கினான், அதைத்தான் இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. வதாலிக அன்னஹு சஅல லைலத ஸாலிஸி அஸர மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தின் 13வது இரவையிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்திலே தன்னுடைய உம்மத்துகளுக்காக ஷஃபாஅத் செய்கின்ற அந்த வாய்ப்பை தருமாறு கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்லாஹ் இடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் தெரியுமா? ஃபஅஅத ஸுலுஸ, உம்மத்துகளில் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துகளில் காஃபிர்களும் அடங்குகிறார்கள். ஆகவே உம்மத்துகளுக்கு அது விரிவான விடயங்கள், அது இப்பொழுது தேவையில்லை. ஆகவே ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துகளில் 1/3 ஒரு பகுதியினருக்கு ஷஃபாஅத் செய்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான், கொடுத்தான். ரசூலுல்லாஹ் அதை பெற்றுக் கொண்டார்கள். எப்ப? ஷஅபான் மாதம் 13வது இரவு. அதனால நாங்க 13, 14, 15 எல்லாம் நோன்பு பிடிக்கிறோம்னால் அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் வஹாபிகள் சொல்றாங்க பராத்ரி நோன்பு இல்லைன்னு. நாங்களும் சொல்றோம் பராத்ரி நோன்பு நியத்து வைக்க வேணாம். ஷஅபான் மாதத்தின் சுன்னத்தான நோன்பை அல்லாஹ்வுக்காக பிடிக்கிற நியத்து வச்சா சரி. அவன் இதை சொல்லாமல் அதை சொல்லி அமலை இல்லாமலாக்க பார்க்கிறான். வைக்கோல்ல படுக்கிற நாய்கள், நாய் அது வைக்கோல மாட்டுக்கு தின்ன விடுகிறதும் இல்லை, அது தின்றதும் இல்லை. இது மாதிரி இவன் அமல் செய்வதும் இல்லை, செய்ய விடுகிறதும் இல்லை. சிங்களத்தில் பழமொழி தெரியும், இதுவாவே செல்லல்லாத்தான். ஆகவே இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை. உம்மத்துகளை 3ஆக பிரிச்சு ஒரு பகுதிக்கு தான் அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்தான். அது போதாது. ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? பிறை 14வது ராவும் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். சஅல லைலத ராபி அஷர, ராபி அஷர 14வது இரவையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், நீ தந்த அந்த வாய்ப்பு எனக்கு போதாது, இன்னும் தர வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் தெரியுமா? ஃபஅஅத ஸுலுஸைன், முழு உம்மத்துகளையும் 3ஆக பிரித்து 2 பகுதியினருக்கு ஷஃபாஅத் செய்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஷஅபான் மாதம் பிறை 14வது இரவையிலே கொடுத்தான். திருப்தி காணவில்லை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருப்தி காணவில்லை. என்னுடைய உம்மத்துகளை எப்படியாவது மறுமையிலே சொர்க்கம் கொண்டு போக வேண்டும், விமோசனமாக்கி வேண்டும், வைக்க வேண்டும் என்று விரும்பிய அந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்கிறார்கள். எப்பொழுது கேட்கிறார்கள்? சும்ம சஅல லைலத்தல் ஹாமிஸி அஷர, 15வது இரவு. அதுதான் நாங்கள் கொண்டாடுகிற பராத்துடைய இரவு. 15வது இரவு, ஷஅபான் மாதத்தின் 15வது இரவு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் 3வது தடவையாக அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் தெரியுமா? ஃபஅஅத்தல் ஜமீஅ, எல்லா உம்மத்துகளுக்கும் மண்டாடுகிற ஷஃபாஅத் செய்கிற அந்த வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த பராத்துடைய இரவையிலே கொடுத்தான். ஷஃபாஅத்தை இல்லைன்னு சொல்றாங்களே, அவங்கள கெதி என்ன ஆகும்? அவங்க செய்யற அமல் போதுமா? ஆக்களுக்கு பலாய், ஆக்களை பிரிச்சு வச்சு மூட்டி வச்சு வெளிநாட்டு சல்லிகளுக்காக வேண்டி ஹதீசுகளை பொய்யாக்கி, பொய்ய மெய்யாக்கி, மெய்ய பொய்யாக்கி எத்தனை ஜாதி போட்டெல்லாம் போட்டு மௌத்தா போற. அவங்க போய்த்து கியாம நாளையும் நேரடியாக அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டியதான். ரசூலுல்லாஹ் ஷஃபாஅத்தை நம்பலையே. நபிமார்கள் கூட நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நேரடியாக கேட்பதற்கு பயப்படுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும்
எல்லோருக்கும் தந்தை. எல்லாரும் அந்த கொடுமை, மகிஷருடைய கொடுமை தாங்க முடியாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே போவார்கள். அவர்கள் பின்வாங்குவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பின்வாங்குவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்வாங்குவார்கள். எல்லாரும் பின்வாங்குவாங்க. கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் அல்லாஹு தஆலா இடத்திலே ஹதீஸிலே வருகிறது, அர்ஷுக்கு கீழால் அடித்து விழுவார்கள், சுஜூதிலே விழுவார்கள். அப்படி சுஜூதிலே விழுந்து அல்லாஹ் இடத்திலே மண்டாடுவார்கள். அல்லாஹு தஆலா சொல்வான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் இஷ்ஃபா துஷஃபஃப். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உயர்த்துங்கள், ஷஃபாத் செய்யுங்கள், கேட்பதை கொடுக்கப்படும் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அப்படியான கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே அல்லாஹ்விடத்தில் வாதாட முடியாத, கெஞ்ச முடியாத அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தும் உயர்வும் தரஜாவும் மதிப்பும் கண்ணியமும் வழங்கப்படுகிறது என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி ஒரு அருமையான ஒரு நாள், பெருமையான ஒரு நாள், சிறப்புக்குரிய ஒரு நாள். அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், என்னோடு ரசூலுல்லாஹ் இரவு உறங்குவார்கள் படுக்கையிலே. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் தொழுகையிலே சஜிதாவிலே இருந்தார்கள். எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, ரசூலுல்லாஹ் எத்தனை மணித்தேரமாக சுஜூதிலே இருக்கிறார்கள்? ஒருவேளை ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் பிரிந்திருக்குமோ என்று சந்தேகம் வந்தது. சந்தேகம் வந்து ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய விரலை அப்படி அசைச்சு பார்க்கறாங்க, உயிரீகுதா இல்லையா அப்படி பார்க்கறாங்க. அவங்க விளங்கி கொள்றாங்க உயிர் ஈகுது. தொழுது முடிஞ்சு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஆயிஷா நீங்க பயந்தீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்றைக்கு நாள் என்ன நாள்னு தெரியுமா? இது பராஅத்துடைய இரவு என்று சொன்னார்கள். ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, ஆயிஷா நாயகியோ படுத்தாங்க ரசூலுல்லாஹ், அது ஒரு தடவை பராத்துடைய இரவு, இது ஒரு தடவை பராத்துடைய இரவு. பல பராத்துகளை ரசூலுல்லாஹ் சந்தித்தார்கள். இப்போ குழப்பக்காரர்கள் இதை வச்சு குழப்புறது. ஒருத்தன் சொல்றான் பொம்புல பட்டா ஒழுமுறியாது என்று சொல்றான். அந்த சொன்னவன் ஒரு நாள் ஆதாரம் காட்டுறான், ரசூலுல்லாஹ் இப்படி தொழுது கொண்டு கூட ஆயிஷா நாயகி பிடிச்சாங்கன்னு காட்டுறான். நான் நீ பராத்தை ஏற்றுக்கொள்றாய் இல்ல, பராத்தி இல்லை என்று சொல்ற, பராத்தி இல்லைன்னு சொல்ற நீ இந்த ஹதீஸ் எப்படி கொண்டு வந்தாய்? இல்ல அந்த விஷயம் நான் பேசல, அந்த விஷயமோ இந்த விஷயமோ பராத்தை இல்லாட்டிய விட்டு போட வேண்டியதானே. ஆகவே பராத்தி சம்பந்தமான இந்த ஹதீஸிலே அப்படி வருகிறது. திருப்பி நான் அவன்கிட்ட கேட்டேன், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா நாயகி, ஹனஃபி மதுஹப்ல பிரச்சனை வேறு, எங்கட ஷாஃபி மதுஹப்ல பெண்கள் பட்டால் ஒரு முடியும், திருமணம் செய்த பெண் அல்லது மனைவி பட்டாலும் ஒரு முடியும். ஆடைக்கு மேலா பட்டது பற்றி பிரச்சனை இல்லை. நேரடியாக எங்களோட தோளும் அவங்களோட தோளும் உண்டாக சந்திக்க கூடாது. அப்ப அவன் அதை மறுக்கிறான். மறுக்கிற அவன் என்ன சொல்றான்? இதை ஆதாரத்தை கொண்டு வரான். நான் அவன்கிட்ட சொன்னேன், சரி நீ அந்த ஹதீஸ சொல்ல உனக்கு உரிமை இல்லை, நீ சொன்னாய். நான் கேட்கிறேன், அவங்க புடவைக்கு மேலால தொட்டாங்களா உள்ளுக்கால தொட்டாங்க, உனக்கு எப்படி தெரியும்? அவன் அப்செட் ஆகி போனான். நான் சொன்னேன், ஷாஃபி இமாம் சொன்னபடி நாங்க அமல் செய்றோம், நீ உன் மனசுப்படி உன் சொந்த அபிப்பிராயப்படி நீ அமல் செய்றாய். இப்ப நீனும் நானும் மனுஷர்ல எழுப்பப்பட்டு, ஒருவேளை நான் சொன்னது பிழையாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் பிழையாகத்தான் சொன்னேன் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை வராது. நீ எதுக்கு பொம்பளை முழுவதுக்கு கொண்டு தொடர்லேன்னு எல்லாம் கேட்க மாட்டான். நீ சொன்னது பிழையாக இருந்தால் உனக்கு பிரச்சனை வருமே. இப்ப உனக்கு எதுன்னு தெரியா, எனக்கு தெரியும், நான் ஷாஃபி இமாமை பின்பற்றி செய்கிறேன். சரி, அப்படி பிழையானாலும் சரியானாலும் எனக்கு அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். அப்படித்தானே நாங்க பொம்பளைகிட்ட ஒழுவெடுத்து கொண்டு ஒழு முறியும்னு போகல. பொம்பளை கிட்டவா சொல்றோம், நான் ஒழுவோடு இருக்கிறேன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடிய எங்களுக்கு பிரச்சனை வராது. இவன் ஒழு எடுத்துக்கொண்டு பொண்டாட்டிய முகக்கிறான். அவனே சொன்னான், நான் முகக்கிறேன், ஒழு முடியாது என்று சொன்னான். இப்ப இவனுடைய தொழுகை
இவனுடைய நிலை என்ன ஆகும்? இவனுடைய பத்துவாவுடைய நிலை என்ன ஆகும்? ஆகவே இமாம்களுக்கு பின்னால் போற எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை. சரி, அதெல்லாம் அப்படி இருக்கட்டும். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி சொல்றார்கள், எனக்கு பக்கத்தில் உறங்கினார்கள். ரசூலுல்லாஹ் மெதுவாக எழும்பினாங்க, மெதுவாக கால கீழே வச்சாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வெளியே வந்தாங்க. ஆயிஷா நாயகிக்கு விளங்காமல் போயிட்டாங்க. எங்க போறாங்க? ஆயிஷா நாயகி முடிச்சு பார்த்தாங்க, பக்கத்துல ரசூலுல்லாஹ் இல்ல. எங்க போனாங்க? அங்க பார்த்தாங்க, இங்க பார்த்தாங்க, அங்க போனாங்க, இங்க போனாங்க. கடைசிக்கு எங்க இருக்கிறாங்க? ஜன்னத்துல் பக்கீல. ஜன்னத்துல் பக்கீல என்ன வேலை? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநிசையில நாங்க எல்லாரும் சொல்லுவோம், மையவாடிகள்ல பேய்கள் ஆடுகிறது, கூத்தாடுகிறது என்று நாங்க சொல்றோம். ரசூலுல்லாஹ் ஜன்னத்துல் பக்கீல என்ன செய்றாங்க? அந்த 10,000 சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக வேண்டி துஆ கேட்டு கொண்டிருக்கிறாங்க ஜன்னத்துல் பக்கீல. ஆயிஷா நாயகி தேடி போய் கண்டுபிடிச்சாங்க. ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்றைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு தான் பராத்துடைய நாள். அப்படி என்றால் பராத்துடைய நாளிலே நாங்க செய்ய வேண்டிய காரியங்கள்ல பல உண்டு. அதிலே ஒன்று என்ன தெரியுமா? நாங்கள் நோன்புகள் பிடிப்பது, தான தர்மங்கள் செய்வது. அதோ தான தர்மத்துக்காக வேண்டி தான் ரொட்டி கொடுக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் ரொட்டியும் ஈச்சம்பழமும் கொடுக்கிறது. சிலவங்க ரொட்டியை சுட்டு ஒரு வாழைப்பழத்தை வச்சு பள்ளிக்கு அனுப்புறது. இப்ப எல்லாருமே அவங்களை பின்பற்றி அதெல்லாம் குறைச்சிட்டாங்க. அதுக்கு அவனு ஹதீஸ் சொல்ல கூட சொல்றாங்க, அந்த ரொட்டியும் வாழைப்பழமும் ஒரு கொடையாக நாள மறுமைக்கு வருமா அப்படி எங்கடாக்கள் சொல்றான். அப்படிதான் சொல்லல, அப்படி சொல்லி கேவலப்படுத்தி தர்மத்தை நிப்பாட்டுறாங்க. நாங்க யாசீன் சூறாவை ஓதுகிறோம், சூரா யாசீனை ஓதுகிறோம். அதுக்கு எத்தனை ஜாதி ஹிந்து எல்லாம் அடிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சூரா யாசீனை பராத் ஓத சொல்லி வந்திருக்கிறாங்களா அப்படி கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, மாஉ ஜம்ஸம் லிமா ஷுரிப லஹு, ஜம்ஸம் தண்ணீர் எந்த நோக்கத்துக்காக அருந்தப்படுமோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்று சொன்னார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், சூரா யாசீன் லிமா குரிஅத் லஹு, சூரா யாசீன் எந்த நோக்கத்துக்காக ஓதப்படுமோ அந்த நோக்கமும் நிறைவேறும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாருங்க, இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? எந்த நோக்கத்துக்காக சூரா யாசீன் ஓதுறோம் அந்த நோக்கம் நிறைவேறும் என்று சொன்னார்கள். நாங்க எல்லாரும் பள்ளி வாசலுக்கு வந்து ஒரு நோக்கத்தை வச்சுத்தான் ஓதுகிறோம். ஒரு தடவை நாங்கள் எங்களுடைய வாழ்வு நீளமாகணும் என்ற ஒரு நியத்தை வைத்து ஓதுகிறோம். இன்னொன்று ரிஸ்க் விஸ்தீரணம் ஆகணும் என்று நாங்கள் ஒரு நியத்தை வச்சு ஓதுகிறோம். பலாய் முசீபத்துகள் தட்டுண்டு போகணுமே அந்த நாள், அந்த இரவு எங்களுடைய கணாக்கத்தில் நிர்ணயிக்கப்படுகிற இரவு. அதனால அப்படியான ஒரு நியத்தோடு நாங்கள் ஓதுகிறோம். இப்ப ஹதீஸுக்கு நேர்படுகிறதா இல்லையா எங்களுடைய காரியம்? சிந்தித்து பாருங்கள், நேர்படுகிறது. இப்போ ஒரு வஹாபி வந்து எங்களிடத்துல கேட்க கூடாது, பராத்துல ரசூலுல்லாஹ் யாசீன் ஓதினா அப்படி கேட்க கூடாது. நாங்க ஓதி இருக்கிறது சரிய ஹதீஸை பின்பற்றித்தான் ஓதி இருக்கிறோம். யாசீன் ஓதி கட்டம் கொடுக்க சொல்லி எங்கப்பா வந்து இரண்டு கேட்க கூடாது. ஒரு மனிதனுடைய பிழை பொறுக்கப்பட வேண்டும் என்ற நியத்தோடு சூரா யாசீனை ஓதினால் அது நிறைவேறும். ரசூலுல்லாஹ் ஜாமியுல் கலீம், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சிறப்புகள்ல ஒன்று, ஒரு வார்த்தை சொன்னா பல கருத்துகள் அதில் அடங்கும். பாருங்க, இந்த ஒரு ஹதீஸை வைத்து யாசீனை நாங்கள் நம்முடைய முன்னோர்கள் எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தினார்களோ, ஒருத்தன் கடையை துறக்கிறான் யாசீன் ஓதுகிறான், இவன் வந்து கேட்கிறான் யாசீன் ஓதி கடை துறக்க சொல்லியிருக்கிறா. ஒருத்தன் கல்யாண வீட்டுல யாசீன் ஓதினான், கந்தூரி வீட்டுல யாசீன் ஓதினான். இது எல்லாம் வந்திருக்கிறா? வந்திருக்கிறது. இந்த ஹதீஸ் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். சாமான் ஒன்று காணாமல் போனால் யாசீனை ஓதி கேளுங்க, அது கிடைக்கும். நீங்க பிரயாணம் செய்யும் பொழுது வழி தவறிட்டா யாசீன் ஓதி கேளுங்க, அது கிடைக்கும். தப்சீர்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. எந்த நோக்கத்துக்காக ஓதினாலும் அது நிறைவேறும். இந்த ஹதீஸ் இருக்கும் வரை, கியாமம் வரைக்கும் இது இருக்கும். யாரு வஹாபிகளும் கேள்வி கேட்கிறாது. கேட்டால்
அந்த ஹதீஸ பாடமாக்கி பதில் சொல்லுங்க, வேற வழி இல்ல. அது அப்படி இருக்க ஓதுகிற யாசீனுக்கு எவ்வளவு பெரிய சவாபு கிடைக்கிறது தெரியுமா? இன்னலி குல்லி ஷைஇன் கல்பன், எல்லாவற்றுக்குமே இருதயம் இருக்கிறது. பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள், யாரை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு ஒரு இருதயம் இருக்குது. அதுதான் ஆக முக்கியம். அப்படி இருதயம் இருக்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாராங்க, வ கல்புல் குர்ஆனி யாசீன். குர்ஆன் இருக்கிறதே, அந்த குர்ஆனுடைய இருதயம் யாசீன் சூரா. யாரு சொல்லித்தாராங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாராங்க. ஒருத்தன் கேட்டான், நீங்க யாசீனையே ஓதணுமா, வேறொரு சூரத்தை ஓதாமே, பைத்தியக்காரங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாசீன் எப்படிப்பட்ட சூரத்து தெரியுமா? அந்த சூரா யாசீன் அது கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய இருதயம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமன் கரா யாசீன், யாராவது யாசீன் சூராவை ஓதினால் கதபல்லாஹு லஹு பிக்ராஅத்திஹா கிராஅத்தல் குர்ஆனி 10 மர்ராத், 10 தடவை முழு குர்ஆனையும் ஓதிய நன்மை ஒரு தடவை யாசீன் சூரா ஓதியவனுக்கு வழங்கப்படும் என்று அகிலத்துக்கு வழிகாட்ட வந்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுக்கு யாரு விளக்கம் சொல்ல வேண்டும்? யாருக்கு குர்ஆன் இறங்கியது? அந்த நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு தடவை யாசீனை ஓதினால் 10 தடவை யாசீன், 10 தடவை முழு குர்ஆனையும் திருப்பி திருப்பி ஓதின நன்மையை அவன் பெற்றுக் கொள்கிறான் என்று சொன்னார்கள். எங்கட வாப்பவுக்காக, எங்கட உம்மாவுக்காக, எங்கட சகோதரர்களுக்காக ஒரு யாசீனை ஓதுகிறோம். ஆனா அந்த சவாபு எந்த அளவு சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு குர்ஆனை ஓதும் பொழுது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் பல் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன் என்றாலும், அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. யாராவது ஒரு மனிதன் அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் 30 நன்மை. கண்மணியான ரசூலுல்லாஹ் அவங்க விளங்கப்படுத்துறாங்க, சின்ன பிள்ளைக்கு விளங்கப்படுத்துற மாதிரி. அப்படி நன்மை. அப்படி எல்லாம் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், குர்ஆன்ல முழு குர்ஆன்ல எத்தனை எழுத்து இது? எல்லாம் ஆய்வு செய்து எழுதி வைக்கிறாங்க. குர்ஆன்ல எத்தனை எழுத்து இது? குர்ஆன்ல 114 சூரா கழிக்குது. 6666 ஆயத்துகள் இருக்குது குர்ஆன்ல. 3,26,671 எழுத்துகிறது. 3,26,671 எழுத்து இது குர்ஆனில். அந்த 3,26,671 10ஆல பருக்குங்கள். பருக்கினால் எவ்வளவு வரும்? அந்த நன்மை. சுப்ஹானல்லாஹ். யாருக்கிட்ட சொல்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளாகி எங்களுக்கு சொல்லித்தாராங்க. எத்தனை யாசீன் வாழ்க்கையில ஓதிக்கிறோம். மண்ணை போடுறானுங்களே, வேணும் வேணும் வேணாண்டு. கத்தூட்டுக்கு போனா அங்க சாப்பாடும் கிடைக்குது, சல்லியும் கிடைக்குது, ஓதிய நன்மையும் கிடைக்குது. அவங்களுக்கும் நன்மை போகுது, ஓதுற ஆளுக்கும் நன்மை கிடைக்குது. அப்படித்தான் குர்ஆன் ஹதீஸிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நாங்க யாருக்கு ஓதினாலும் அந்த நன்மை எங்களுக்குரியது. திரும்ப நாங்க அல்லாஹ்விடத்துல சொல்கிறோம், அல்லாஹும்ம அவ்ஸில் ஸவாப மா கரனாஹு மின் கலாமிக்கல் அஸீஸ். நாங்க ஓதிய இந்த குர்ஆன் அதுடைய சவாப நாங்கள் சேர்க்கிறோம். அவ்ஸில் சேர்த்து வைக்கிறோம் சவாப. யாருக்கு? இன்னாருக்கு இன்னாருக்கு. அப்ப நாங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்கட வாப்பவுக்கு இந்த நன்மையை கொடு, எங்கட உம்மவுக்கு இந்த நன்மையை கொடு. அப்படி கேட்கிறோம். எங்களுக்கு உரிய ஒன்றை இன்னொருத்தருக்கு கொடுக்க சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்கிறது எங்கட இஷ்டம். அதை கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அல்லாஹ்வுடைய உரிமை. ஆனா அல்லாஹ் தஆலா அப்படி கேட்பதை எல்லாம் கொடுக்கிறான். அப்படி கொடுக்க எத்தனையோ நன்மைகள் அப்படி கொடுக்கப்படுகிறது என்று
எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் பாப்பாவுக்கு ஒரு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்ற நியத்தோடு, உறவினர்களுக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்ற நியத்தோடு நாங்கள் தாராளமாக ஓதலாம். ஆகவே இது போன்று பராஅத்தை பற்றி ஏராளமான ஹதீசுகள், ஒன்று என்றால் பிரச்சனை இல்லை, ரெண்டு என்றால் பிரச்சனை இல்லை, ஏராளமான ஹதீஸ் இருக்கும் பொழுது எல்லா ஹதீஸையும் லைஃபாக்கி மனிதர்களை அமல் செய்வதிலே இருந்து திசை திருப்புகிற இந்த குள்ள நரிகளின் கூட்டத்தில் எங்கட பிள்ளைகள் எங்கட யாரும் சேராமல் நாங்கள் எல்லாரும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாசீன் ஓதி துஆ கேட்டு எஷாவோட விஷயத்தை முடிச்சு கொள்றாங்க. எங்க சையது ஹசன் மௌலானா அவர்கள், எங்க பழைய ரிலீஜியஸ் சேர்மன், அவங்ககிட்ட நாங்க சொல்றோம் அதோடு முடியப்படாது. சூரா யாசீன் 3 ஓதினா அதோட எக்ஸ்ட்ராவாக எல்லாம் முடிஞ்சு போறோம். அப்படி எல்லாம் அந்த ராவு முழுக்க ரசூலுல்லாஹ் அமல் செஞ்சாங்க. எங்களுக்கு அப்படி செய்யறாங்க சக்தி அட்டவர்கள். சரி, குறைஞ்சது ஒரு 9 மணி 10 மணி வரைக்காவது யாசீன் சூரா ஓதி முடிந்த பின்னால், அது 3 நோக்கங்களோடு ஓதப்படுகிறது. அது முடிந்த பின்னால் இங்கு வருகின்ற எல்லா எங்களுடைய சகோதரர்களுடைய உறவினர்களுடைய குடும்பத்தினர்கள் மாண்டு போயிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு யாசினை ஓதினா எஷாக்கு டைம் ஆயிடும். எஷாவுக்கு பிறகு கொஞ்சம் ஜிக்ருகள், ஸலவாத்துகள், பயான்கள், விசேஷ துஆக்களை வைத்து அந்த இரவு அல்லாஹ்வுடைய இல்லத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தனித்தனியாக செய்யற அமலை விட கூட்டாக செய்யற அமல் தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம். அதனாலதான் ஜமாத்து தொழுகை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்குகிறார். நாங்க தனிய தொழுகா ஒரு தடவை ஒரு தொழுத நன்மை, ஜமாத்